Good morning, champion. This is Professor Asurin from Government College of Technology. I am having Kavipriya as a technical champion for the session. இன்னைக்கு என்ன டாபிக் அப்படி பார்த்தீங்கன்னா சிலிண்டர் thin cylinder and thin sphere வந்து கவிப்ரியா ஒரு டெஸ்ட் ஒன்று வச்சாங்க. டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து டெஸ்ட் வச்சதுக்கு அப்புறம் லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக் பண்ணாங்க. லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக் பண்ணதுக்கு அப்புறம் இது ஆஃப்டர் டெஸ்ட் ரீகாபிஷன். ஸோ தான் பண்ண தப்ப அந்த கான்செப்ட் எல்லாமே அப்ரிஷியேட் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம். ஸோ ஆஃப்டர் டெஸ்ட் ரீகாபிஷன் மூலமா வந்து எல்லாருமே ரிவைஸ் பண்ணுவோம். அதுதான் நம்ம பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்றீங்க? Autofrettage. Autofrettage is a method of type of pre-stressing. So autofrettage na என்னன்னு கேட்டிருக்காங்க. autofrettage na it is a type of pre-stressing தான் அர்த்தம். ஒரு thin cylinder வந்து நம்ம pre-stress பண்றதுக்கு யூஸ் பண்ற process தான் autofrettage. Thick cylinder are designed by so thick cylinder வந்து Lami's equation அப்படி மூலமா thick cylinder இது பண்றாங்க. Third one, thick cylinder pressurized from inside max hoop stress at inner radius. So hoop stress வந்து maximum at the inner radius வரும். hoop stress வந்து maximum at the inner radius. இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படி பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் டிஸ்ட்ரிபியூஷன். So inner radiusல வந்து maximum இருக்கும், outer radiusல வந்து minimum இருக்கும். இங்க outer radiusல minimum, inner radiusல maximum அப்படினு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து Fourth one, pressure vessels are made up of stress metals. sheet metal யூஸ் பண்ணா pressure vessel செய்றோம் அப்படினு தெரிஞ்சுக்கலாம். sheet metal வந்து நமக்கு வந்து pressure vessel செய்ய பயன்படுது. Fifth one, hoop stress is in thick cylinder various parabolically. So இது பாத்தீங்கன்னா minimum stress வந்து outerல, maximum stress innerல, இது வந்து parabola. கர்வ் வந்து parabola. thick cylinderனாலே வந்து எப்படி மாறுதுன்னா parabolically. Sixth one, maximum radial stress at outer surface of thick cylinder is 0. So radial stress இது வந்து hoop stress ஓட distribution. அதே போல radial stress ஓட distribution பாத்தீங்கன்னா எப்படின்னா இங்க வந்து மேக்ஸிமம் இருக்கும், இங்க வந்து 0 ஆ இருக்கும். சோ இன்னர்ல வந்து 0, இன்னர்ல வந்து நமக்கு என்ன அப்படினா ரேடியஸ் ஸ்ட்ரெஸ் வந்து 0, அவுட்டர்ல வந்து இன்னர்ல வந்து மேக்ஸிமம், அவுட்டர்ல வந்து 0 அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இது 6 இது 6. சோ இதுவும் வந்து பாரபோலா அப்படின்றது நம்ம இதுவும் பாரபோலிக்கலி தான் மாறும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். சோ either இங்க ஹூப் ஸ்ட்ரெஸ் வந்து மேக்ஸிமம் இன்னர் கேட்பாங்க, ரேடியஸ் ஸ்ட்ரெஸ் 0 அட் அவுட்டர் கேட்பாங்க. அதான் ரெண்டு கேட்டிருக்கேன். அவுட்டர் சர்ஃபேஸ்ல ரேடியல் ஸ்ட்ரெஸ் முக்கியம். அதே போல இன்னர்ல வந்து இன்சைட்ல வந்து ஹூப் ஸ்ட்ரெஸ் முக்கியம். Seventh one, thick cylinder thickness determined based of circumference stress. So thin cylinderல டிசைன் பண்ணும்போது யார பயன்படுத்துவாங்க அப்படினா ஹூப் ஸ்ட்ரெஸ் அசஸ்மென்ட் தான் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து அண்ணன். Eighth one, radial stress in thick cylinder is 0. இது thin cylinder, radial stress in thin cylinder வந்து 0. thin cylinder வந்து thick cylinder radial stress இருக்கும், outerல தான் 0. ஆனா இங்க வந்து மொத்தமாவே இது 0 அசம்ப்ஷன் பண்ணுவாங்க. thin cylinderல radial stress 0 னு அசம்ப்ஷன் பண்ணிக்கலாம். Ninth one, radial stress at inner surface in thick cylinder equal to fluid pressure. So radial stress வந்து fluid pressure க்கு ஈக்குவலா இருக்கும் thick cylinderல அப்படின்றது நம்ம ஒரு கருத்து ஞாபகம். இதுல inner surfaceல. Tenth one, why compound tubes used in internal pressure cases? It's even out stresses. So compound tube எப்ப எதுக்காக பயன்படுத்துறாங்கன்னு கேக்குறாங்க. compound tube வந்து ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு சமநிலைப்படுத்துறதுக்காக இருக்கும். இப்போ நாம ஒரு 10 கான்செப்ட் thin cylinder, thick cylinderல பார்த்தோம். இதுல முக்கியமா autofrettage வந்து free stressingல ஒரு வகை. thick cylinder வந்து Lami's equation இப்ப யூஸ் பண்ணி பயன்படுத்துவோம். thick cylinder வந்து hoop stress வந்து inner radiusல மேக்ஸிமம் இருக்கும், outerல மினிமம் இருக்கும், parabolically vary ஆகும். pressure vessel வந்து sheet metal யூஸ் பண்ணி பயன்படுத்துவாங்க. hoop stress வந்து thick cylinderல varies parabolically ஆல்ரெடி பார்த்துட்டோம். maximum radial stress at outer surface of thick cylinder வந்து 0 ஆ இருக்கும். thin cylinder thickness வந்து circumference stress பயன்படுத்தி தான் கண்டுபிடிப்பாங்க. radial stress வந்து thin cylinderல 0 ஆ இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். radial stress at inner surface of thick cylinder வந்து fluid pressure க்கு ஈக்குவலா இருக்கும். compound tube இருக்குன்னா even out stresses. இந்த 10 கான்செப்ட்டை நமக்கு கத்துக் கொடுத்த கவிப்ரியாக்கு நம்ம தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ.